ஹரே கிருஷ்ணா. எந்த கர்மா செய்யறதாலையும் நமக்கு 4 விதமான பலன்கள் தான் கிடைக்கும். அந்த 4 என்னன்னா வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம். இந்த 4ல எந்த விதமான பலன் கிடைச்சாலும் சமநிலையில புத்திய வச்சுக்கோ. அந்த சமநிலை தான் யோகம். இதுதான் கர்ம யோகிக்கு பகவான் சொல்ற டெஃபினிஷன். சைக்கலாஜிக்கலா இத மென்டல் பேலன்ஸ்னு சொல்றாங்க. மென்டலி பேலன்ஸ்டா இருக்கிற ஒருத்தரை இந்த வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம் பாதிக்காது. ஆக்சுவலா சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் இது ரெண்டுமே ஒரு நிகழ்வு தான். ஒரு தடவை ஃபெயிலியரோ சக்சஸோ வந்தா அது தொடரணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே பலன்ல ஃபோக்கஸ் பண்ணி தோல்வி மனப்பான்மையிலேயே டிஃபீட்டட் மென்டாலிட்டியிலேயே கர்மா செய்யறோம். நம்மளால கர்மா செய்யாமையே இருக்க முடியறதில்ல. அதே நேரத்துல பலன்களை பத்தி சிந்திக்காமலும் இருக்க முடியறதில்ல. தோல்வி மனப்பான்மையிலேயே கர்மாவை அறகுறையா ஸ்கில் இல்லாம செய்யறோம். அப்படி செய்யறதால நமக்கு சக்சஸ் கிடைக்க போறது கிடையாது. சோ கர்மாவை செய்யறப்போ கர்மயோகத்தை அப்ளை பண்ணி கர்மா செய்யு பகவான் சொல்றார். அர்ஜுனா, பலன்ல இருக்கிற பந்தத்துல இருந்து வெளியே வா, சம புத்தியோட கர்மா செய், அதுதான் கர்மயோகம்னு பகவான் சொல்றார். சரி, சம புத்தியோட ஏன் கர்மா செய்யணும்? அதால விளைகிற நன்மைகள் என்ன? அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.